செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலியில் உள்ள சுடலையை விடுவிக்க மாட்டோம், ராணுவத்தினர் அடாவடி. பயங்கரவாத சட்டத்தை நீக்கி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நிறுத்த திருகோணமலையில் கையெழுத்து போராட்டம். திருடர்களை பிடிப்பது பழிவாங்கல் அல்ல, அமைச்சர் நலிந்த பதிலடி. ராஜபக்ச கூட்டணியை சிறையில் அடைப்பதே அனுர அரசின் ஒரே குறிக்கோள், ரோஹித எம்பி கடும் சாடல். மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்க வேண்டாம், முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. ஹயஸ் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து, இளம் யுவதி பரிதாபமாக உயிரிழப்பு. மஹிந்த ராஜபக்ச கொலையாளி அல்ல, பொன்சேகாவின் கருத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ச. அண்ணனை வாளால் வெட்டி கொன்ற தம்பி, கொலையில் முடிந்தது காணி தகராறு. இலங்கையில் 9 லட்சம் சிம் கார்டுகள் சீல் இழக்கப்படும் அபாயத்தில். அனைத்து நாடுகளுக்கும் தற்காலிகமாக 10% வரி. அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார் ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். பலாலி பகுதியில் உள்ள உயர் பாதுகாப்பு வலய நிலங்களை பொதுமக்களிடம் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கை தொடர்பில் தொடர்ந்தும் அரசியல் மற்றும் சமூக சர்ச்சைகள் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். போருக்கு பிற்பாடு இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் சொந்த நிலங்களை மீட்டளிக்க கோரி நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 2015ஆம் ஆண்டிற்கு பின்னர் அப்போது பதவியில் இருந்த மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் சில பகுதிகளை கட்டங்களாக விடுவித்தது. பின்னர் ரணில் ஆட்சிக்கு வந்த போதிலும் மேலும் சில நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. ஆயினும் அனைத்து நிலங்களும் இன்னும் உரிமையாளர்களிடம் திருப்பி அளிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக சில முக்கிய இடங்களில் ராணுவத்தினரின் இருப்பு தொடர்வதாகவும் மீள குடியேறிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை எனவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் பிடிஐயை நீக்க பிஎஸ்டியை நிறுத்து என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து பிரச்சாரத்தில் திருகோணமலையை சேர்ந்த பொதுமக்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டிருந்தனர். மேலும் இதே கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகாமையில் கையெழுத்து பிரச்சாரம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ச அணியினர் தப்பிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து வெளியிட்டுள்ளார். ராஜபக்சர்களையும் அவர்களின் சகாக்களையும் பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் இப்போது ஒரு அரசியல் சக்தியை கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் சொத்தை திருடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதனை செய்யும் போது திருடர்களுக்கு பயம் வருவது இயல்பானதுதான். அதைத்தான் அவர்கள் பழிவாங்கல் என்று கூச்சலிடுகின்றனர். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பற்றி பேச ரோஹிதவுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு காலத்தில் விவசாயிகள் உரமில்லாமலும் மீனவர்கள் எரிபொருள் இல்லாமலும் மக்கள் வரிச்சுமையாலும் வீதிக்கு வந்திருந்தனர். அந்த பாவங்களை சரி செய்யவே நாம் இன்று பாடுபடுகின்றோம். ராஜபக்ச அணியை பாதுகாப்பது எமது பணியல்ல, சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதே எமது பணியாகும். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசின் கடமையாகும். முறையான விசாரணைகள் இன்றி யாரையும் சிறையில் அடைக்க மாட்டோம். ஆனால் ஆதாரங்களுடன் சிக்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தருவதில் இந்த அரசு பின்வாங்காது என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டுக்கு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதை விடுத்து ராஜபக்சர்களை பற்றியும் அவர்களின் சகாக்களை பற்றியுமே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதுடன் அவர்களை சிறையில் அடைப்பதிலேயே குறியாக இருக்கின்றது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுர்த்தன சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் பழிவாங்கலிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. ஓர் அரசின் பணி அரசியல் எதிரிகளை சிறைக்கு அனுப்புவதல்ல. இத்தகைய கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் நாட்டிற்கு எவ்வித நன்மையும் தராது. ராஜபக்சர்களை பழிவாங்குவதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இந்த அரசு இயங்கி வருகின்றது. இன்று
மகா சங்கத்தினர், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக வீதியில் இறங்குகிறார்கள் என்பதை அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மக்கள் அதிருப்தி எழுந்தது ஏன்? மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு செயற்படுவதை விடுத்து பழிவாங்கல் அரசியலில் ஈடுபட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்கு விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக அரசு மேலும் காலத்தை இழுத்தடிக்கக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹெரின் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் தேர்தலை தாமதப்படுத்தாமல் இவ்வருடத்திற்குள் அதனை விரைந்து நடத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு புதிய முறைமையா அல்லது பழம முறையா என்பது குறித்து தெரிவுக்குழுவை அமைத்து விவாதிப்பது தேவையற்ற காலதாமதத்தையே ஏற்படுத்தும். இவ்வாறான பொறிமுறையின் ஊடாக தேர்தலை மேலும் தள்ளிப்போட அரசாங்கம் முயற்சிப்பதாகவே மக்கள் கருதுகின்றனர். மக்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் நிலவையில் உள்ள மாகாண சபை தேர்தலை இவ்வருடமே நடத்துவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். இதற்கான சட்ட சிக்கல்கள் இருப்பின் அவற்றை விரைவாக தீர்த்து தேர்தலுக்கான சூழலை உருவாக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டம் தெம்பே பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் யுவதியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தொம்பே பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் தனது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த ஹயஸ் ரக வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் போது ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக அந்த யுவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கயஸ் ரக வாகனத்தின் சாரதியான 24 வயதுடைய இளைஞரை கைது செய்துள்ளனர். சாரதியின் கவனக்குறைவான வாகனம் செலுத்தியமையே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கொலையாளி அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கூறியிருப்பது மிகவும் நல்ல விடயம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா சர்ச்சைக்குரியவராக இருக்கலாம், ஆனால் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச பிரபாகரனை ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார். ஒருபுறம் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களுக்கு சுட உத்தரவிட்டதாக கூறும் பொன்சேகா, மறுபுறம் அவர்கள் தப்பிக்க செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் கூறுகின்றார். நாம் யுத்தம் செய்தது தமிழ் மக்களுடன் அல்ல, எல்டிடி பயங்கரவாதிகளுடனேயே ஆகும். மஹிந்த ராஜபக்சவின் ஒரே நோக்கம் குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே ஆகும். புலம்பெயர் அமைப்புகளுக்கு ஜேவிபியின் அரசாங்கம் கூறுவது போல மஹிந்த ராஜபக்ச இரத்ததாகம் கொண்டவர் அல்ல என்பதை பொன்சேகா இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் நாட்டை அபிவிருத்தி செய்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர். அதேபோல் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் மகா சங்கத்தினரை ராஜபக்ச நிக்காய என விமர்சிப்பது அவர்களின் மனநிலையை காட்டுகின்றது. மத தலைவர்களை அவமதிப்பது அவர்களின் கலாச்சாரமாக மாறியுள்ளது. பௌத்த மதத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதன் மூலமே ஏனைய மதங்களையும் பாதுகாக்க முடியும். மத தலைவர்களை விமர்சித்ததை நிறுத்துமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இது இனவாதம் அல்ல. ஒரு பௌத்தனாக எனது மதத்தை பாதுகாப்பதே எனது கடமை என நாமல் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக காணப்பட்டு வந்த காணி தகராறு முற்றியதில் தம்பி நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் அண்ணன் உயிரிழந்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் கொழும்பு கோகாமா பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கோகாமா பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவரது 28 வயதுடைய தம்பிக்கும் இடையில் காணி விவகாரம் தொடர்பாக நீண்ட காலமாக பகை இருந்து வந்துள்ளது. நேற்றிரவு இருவருக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த தம்பி மறைத்து வைத்திருந்த வாளால் அண்ணனை சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த அண்ணன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய தம்பியை கொலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர்.
இலங்கையில் தற்போது அடையாள விவரங்களை சரிபார்க்கப்படாத சுமார் 9 லட்சம் மொபைல் சிம் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் ஏரங்க வீரரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சிம் கார்டுகளில் சரியான அடையாள தகவல்கள் வழங்கப்படாவிட்டால் அவை செயலிழக்க செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதுவரையில் மொத்தமாக 8,97,802 சிம் கார்டுகளுக்கு உரிய அடையாள அட்டை சமர்ப்பிக்கப்படவில்லை. 2019 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சிம் பதிவு முறையில் இருந்த குறைபாடுகளை சரி செய்யவே தற்போது புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுகின்றன. மேலும் தற்போது 2,45,811 வணிக சிம் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. பதிவு செய்யப்படாத சில சிம் கார்டுகள் கொள்ளை உள்ளிட்ட கடுமையான குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குற்றங்களை விசாரிக்க காவல்துறைக்கு சரியான தகவல்கள் மிகவும் அவசியம். இந்த தகவல்கள் இல்லாததால் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே முறையாக பதிவு செய்யப்படாத சிம் கார்டுகளை பயன்படுத்தும் அனைவரும் உடனடியாக தேவையான அடையாள தகவல்களை வழங்க வேண்டும். அதனை செய்யாவிட்டால் அந்த சிம் கார்டுகள் நிறுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் எடுக்கப்பட்டதாகவும் இது தேவையற்ற கட்டுப்பாடு அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் தற்காலிகமாக 10% உலகளாவிய வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இந்தியா, சீனா உள்ளிட்ட 75க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்திருந்த அமெரிக்கா அதற்கு எதிராக பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாக கூறி இந்த நடவடிக்கையை எதிர்த்திருந்தார். இதற்காக 1977 ஆண்டின் அமெரிக்க அவசர பொருளாதார அதிகார சட்டம் பயன்படுத்தப்பட்டது. எனினும் இந்த வரி விதிப்பிற்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்டின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கை விசாரித்த நிலையில் பெரும்பான்மை தீர்ப்பில் ட்ரம்ப் விதித்த வரி நடவடிக்கை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் தீர்ப்பில் வரி விதிக்கும் அதிகாரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரசிற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகத்திற்கு அத்தகைய அதிகாரம் அரசமைப்பில் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ட்ரம்ப் விதித்த முந்தைய வரி நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் நிர்வாகம் புதிய பொருளாதார நடவடிக்கையாக உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளுக்கும் 10% தற்காலிக வரியை அறிவித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டம் 122 பிரிவின் கீழ் இந்த வரி விதிக்கப்படுவதாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளும் 150 நாட்கள் வரை இந்த வரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.